வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் காமன்வெல்த் ஆஃப் நேஷன்ஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த காமன்வெல்த் ஆஃப் நேஷன்ஸில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கீழே இருந்த நாடுகள். அவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த காமன்வெல்த் ஆஃப் நேஷன்ஸில் மெம்பராக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு காமன் பாண்ட் இருக்குது. இன்னமும் ஒருத்தரோட ஒருத்தர் அவங்க உதவிகரமாக தான் இருந்துட்டுருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப், இந்த நட்பு தொடரணுன்றதுனால தான் அவங்க காமன்வெல்த் ஆஃப் நேஷன்ஸை உருவாக்கி அதில் அவங்க மெம்பராக இருக்காங்க. இந்த காமன்வெல்த்தோட முக்கிய நோக்கம் என்னென்னா, எல்லா மனிதர்களுக்கும், அதாவது ஆண் பெண் எல்லாருக்குமே சம உரிமை கொடுக்கறது. முக்கியமாக உலக அமைதி, இதுதான் காமன்வெல்த்தோட முக்கியமான ஒரு கோலு. அது மாத்திரம் இல்லாமல் அறியாமையை விளக்கணும், நோயை ஒழிக்கணும், வறுமையை உழைக்கணும். இந்த மூணுத்துக்காக தான் அங்கே இருக்கக்கூடிய எல்லா மெம்பர் கண்ட்ரீஸும் இணைஞ்சு செயலாற்றுறாங்க. இந்த காமன்வெல்த் ஆஃப் நேஷன்ஸில் மொத்தம் 53 மெம்பர் கண்ட்ரீஸ் இருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 3.2 பில்லியன் மக்கள், அதாவது வேறு வேறு இனம், மதம், மொழி, நிறம் இதெல்லாம் சேர்ந்தவங்க வாடுற நாட்டுகளில் இருக்கக்கூடிய மக்களோட தொகையை தான் இங்கே அவங்க உறுப்பினர்களோட எண்ணையாக சொல்கிறாங்க. இந்த காமன்வெல்த்தில் பார்த்திங்கன்னா பணக்கார நாடுகளும் இருக்குது, ஏழை நாளும் இருக்குது. ஆனால் எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய பாரம்பரியம், அவங்களுடைய அந்த காலத்தில் இருந்து இந்த காலத்து வரைக்கும் இருக்கக்கூடிய திறமைகளை முன் வச்சு தான் அவங்க முன்னேறிட்டுருக்காங்க. ஒவ்வொரு 4 வருஷத்துக்கும் ஒரு வாட்டி காமன்வெல்த் கேம்ஸை இந்த மெம்பர் கண்ட்ரிஸ் 53 நாடுகள் இருக்கு இல்லையா, ஏதாவது ஒரு நாட்டில் இவங்க இந்த காமன்வெல்த் கேம்ஸ் நடத்துவாங்க. இந்த காமன்வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் ஆரம்பித்தது 1947. 1965 இந்த காமன்வெல்த்தோட செக்ரட்டரியேட்டை செட்டப் பண்ணாங்க. இதுக்கு வேண்டிய தகவல் எல்லாம் இந்த மெம்பர் ஸ்டேட்ஸுக்கு தர வேண்டியது இவங்களோட வேலை. அது மாத்திரம் இல்லாமல் ஸ்பெஷல் மீட்டிங்ஸையும் இவங்க அரேஞ்ச் பண்ணுவாங்க. முதல்ல காமன்வெல்த் ஆரம்பிக்கும் போது அதில் மெம்பர்ஸ் ஆன கண்ட்ரிஸ் எதுன்னு பார்த்திங்கன்னா யுனைடெட் கிங்டம், கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாண்ட், சவுத் ஆஃப்ரிக்கா, ஐரிஷ் ஃப்ரீ ஸ்டேட், அதுக்கப்புறம் டொமினியன் ஆஃப் நியூ ஃபவுண்ட்லேண்ட். இதோடைய ஹெட்டு பார்த்திங்கன்னா காமன்வெல்த் செக்ரட்டரியேட்டில் செக்ரட்டரி ஜெனரல் தான். அது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். ஆனால் இவங்க தேர்ந்தெடுக்கிறது மற்ற காமன்வெல்த் ஸ்டேட்ஸ் மெம்பர் ஸ்டேட்ஸ் தான். அது மாத்திரம் இல்லாமல் இந்த செக்ரட்டரியேட் நடைபெறத்துக்காக அதுக்கு வேண்டிய ஃபண்டிங்கையும் ஒரு நாடும் தான் பொருளாதார வழியாக உதவி செய்வாங்க. இந்த ஹெட் ஆஃப் த மெம்பர்ஸ் இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் ரெகுலராக போய் ஒரு ஸ்டேட்ஸையும் அவங்க போய் பார்ப்பாங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஸ்பெஷல் காமன்வெல்த் கான்ஃபரன்ஸ், இதோட பேர் காமன்வெல்த் ஹெட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் மீட்டிங்கு, அதாவது CHOGM. இதை அட்டன் பண்ணுறது ராணி இருந்த வரைக்கும் ராணிக்கு அப்புறம் அவங்களுடைய பிரதிநிதி. இப்போ காமன்வெல்த்தில் பார்த்திங்கன்னா இளைஞர்கள் மேலே தான் அவங்க ரொம்ப ஆர்வமாக, அவங்களுடைய முக்கியத்துவம், அவங்க எப்படி அவங்க முன்னேறணுன்றதுக்காக தான் அவங்களுடைய ஈடுபாட்டை காமிச்சிட்ருக்காங்க. அவங்க வருஷம் பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 2ஆம் திங்கட்கிழமை காமன்வெல்த் டேவை கொண்டாடுறாங்க. இந்த நாளில் பார்த்திங்கன்னா இதோட மெம்பர் ஸ்கூல்ஸ் எல்லாருமே அவங்களுடைய அசம்பிளிஸ், ப்ராஜெக்ட், கெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் மூலமாக காமன்வெல்த்தை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. அது மாத்திரம் இல்லாமல் ராணி இப்போ அவங்களோட பிரதிநிதி அந்த பள்ளி குழந்தைங்களுக்குன்னு ஸ்பெஷல் மெசேஜை அன்றைக்கி பேசுவாங்க. இன்னும் உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய பேர் இந்த வீடியோ பார்ப்பாங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.